ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட் பெஞ்ச் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் சகி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாட்டி கிட்ட ஹீரோ கேட்குறான், பாட்டி ஹீரோயின் எங்கே அப்படின்ற மாதிரி. அவள் வெளியில தான் இருக்கா, அவளை பற்றி கவலைப்படாத, கொஞ்ச நாளில் எல்லாமே சரியாக போயிடும், இங்கே வந்துட்டால நம்ம இருக்கோம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. ஹீரோவோ ஹீரோயினை பார்க்கறதுக்காக போகிறான். அவள் கடல் கரையில் நின்றுட்டு இருக்கா. ஆரம்பத்தில் நான் உன்னை பார்க்கும்போது கொஞ்சம் விசித்திரமாக தான் இருந்த. உன் முடி, உன்னோட ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்த்த உடனே உன்னை தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் நீ அப்படி கிடையாது. வெளியில் ஒன்று உள்ளே ஒன்று வச்சுட்டு பேசுகிற ஆள் நீ கிடையாது. டோட்டலாக உன்னை தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சாரியும் கேட்குறா. உடனே ஹீரோவோ அதெல்லாம் எதுக்கு விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நைட்டு ஹீரோயினி ரூமுக்கு வரா. உடனே ஹீரோ பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறா. என்னடா அது, உன் தலை என்ன திருப்பியும் வெள்ளையாயிடுச்சா என்ன, ஏன் அப்படி கேட்குற அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, இல்லை எப்போவுமே வெள்ளையாக தான் தெரியவையே, டை அடிச்சிருக்கியா இல்லை என்ன பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி நக்கலாக கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா ரொம்ப நாளாக இதை பண்ணணும்னு எனக்கு ஆசை, சரி நீயும் சொன்னியா அதனால பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஹீரோயினியும் நீ ரொம்ப நேரமாக உட்காந்துட்டே வேலை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழுத்துக்கு போடுற ஒரு பேண்டு ஒன்று இருக்கும், அதை கொடுக்குறா. இதை போட்டு நீ வேலை செய்ய, உனக்கு கழுத்து வலிக்காது அப்படின்ற மாதிரி. ஹீரோயினியும் அப்படியே இதை பற்றியே யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ அவள் கொடுத்த பேண்டை வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயினிக்கு எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி சத்தம், இறைச்சல் இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் அந்த சத்தத்தோடையே இவ வாழவும் பழகிட்டா. இவ காலையில் எந்திரிச்ச உடனே வாக்கிங் போயிட்டு இருக்கா. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட யாரோ 2 பேர் ரொம்ப வம்புழுத்து, அதாவது சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினியோ என்னாச்சு, யார் இவங்க அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. உடனே ஃப்ரெண்டுக்காரனோ, நான் ஒரு அனாதை, என்னோட அம்மா அப்பா சின்ன வயசுலேயே டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க, அவங்க 2 பேரும் அவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னோட வாழ்க்கையை ஓட்டினேன். சாப்பிட்றதுக்கு கூட பீச்சில் இருக்க அந்த சங்கெல்லாம் பொறுக்கி எடுத்து அதை சுத்தம் பண்ணி அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த சமயத்துல தான் என்ன 2 பேர் வம்பழுத்துட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல ஹீரோ என்னை காப்பாத்தினான், வீட்டுக்கும் கூட்டிட்டு போனான். யாருமே இல்லாம ஆதரவு இல்லாம நின்றுட்டு இருந்தப்ப தான் ஹீரோட அம்மா எனக்கு சாப்பாடு கொடுத்து என்னை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட சொந்த கதை, சோக கதை எல்லாத்தையும் சொன்னேன். அவங்களும் கேட்டுட்டு அவங்களோட வீட்லேயே என்ன ஒரு பையன் மாதிரி பார்த்துட்டாங்க. ஸ்கூல் படிப்பு முடிச்சுட்டு அவங்க கூடயே அவங்க கடையிலேயே வேலைக்கும் சேர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவனோட கதையை அப்படியே சொல்லி முடிக்கிறான். உடனே ஹீரோயினியும் நானும் அப்படிதான், எல்லாரும் என்னை கைவிட்டப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் தான் ஹீரோவும் எனக்கு சப்போர்ட் பண்ணான். ஹீரோ இல்லாட்டி நான் என்ன ஆயிருப்பேனே எனக்கு தெரியாது. உன்ன மாதிரி தான் நானும், எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கேன். இவங்க 2 பேரும் இந்த பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஹீரோட கடையில ஹீரோட அம்மாவுக்கு கடன் கொடுத்துருப்பான் போல. அவன் கடையிலேயே உட்காந்துட்டு வம்பளுக்குறான். ஹீரோவோ நான் கண்டிப்பா இந்த பணத்தை தந்துடுறேங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். உடனே அந்த கடன்காரனும் சரி அதெல்லாம் இருக்கட்டும், நல்லா ஹேர் ஸ்டைலாக எனக்கு பண்ணி விடு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் தலையை பார்த்தா அவன் சொட்டத்தலை மாதிரி இருக்கான். கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். உங்கள் அம்மா எங்ககிட்ட 30,000 ரூபா கடன் வாங்கியிருக்காங்க, அதுக்கு வட்டியும் வரல பணமும் வரல, இப்போ கொடுத்தாதான் இந்த இடத்த விட்டு நகருவேன் அப்படின்ற மாதிரி கடன்காரன் பேசிட்டு இருக்கான். உடனே ஹீரோவோ ஒரு அமௌண்ட்டை பே பண்ணுறான். சொன்ன மாதிரி காசு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாக பேசிட்டு இருக்கா. ஹீரோயினியும் இதெல்லாம் கேட்டுறான். அவன்கிட்ட சண்டைக்கு போறா இவ. உடனே ஹீரோவோ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ அமைதியாரு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லலாம். என்னடா இது, இவன் வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கா, நீ என்னடா அமைதியா இருக்க சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன பணம் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை பே பண்றா. அப்புறம் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸு ஹீரோயினி எல்லாம் ஒன்றா உட்காந்து அப்படியே கணக்கு போட ஆரம்பிக்கிறாங்க. மொத்தம் உனக்கு எவ்வளோதான் கடன் இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒவ்வொன்றா கேட்குறா. ஹீரோவோ ஒவ்வொன்றா கணக்கு சொல்லிட்டு இருக்கான். 1 மாசத்துல நீ இவ்வளோ சம்பாதிக்கிற அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட கடன் எல்லாம் இந்நேரம் முடிச்சிருக்கலாமே, ஏன் முடிக்காம இவ்வளோ பெண்டிங்காக இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஹீரோட அம்மாவும் வந்துடுறாங்க. இவங்க ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே இவங்க எல்லாத்துக்கும் ஒரே காண்டு, பணத்தை இப்படிதான் தேவையில்லாமல் செலவு பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோட அம்மாவோ ஒரு ஷாப்பிங் போனது ஒரு குத்தமாடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஹீரோவோ கடங்காரன் வந்தான், பணத்தை கொடுத்தாதான் இந்த இடத்த விட்டு போவேன்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதமாக இருந்தான். பணத்தையும் பே பண்ணோம். கடையில் வர்ற வருமானம், ஹீரோ வேலை செய்கிறது எல்லாமே அடைச்சா கூட, அதாவது தேவைக்கு அதிகமாக பணம் இருக்கே, அப்படி இருந்தும் ஏன் கடன் அடைக்க முடியல அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்குறா. ஹீரோட அம்மாவோ நான் என்ன பண்ணுறது, சின்ன ஊர், எனக்கு வேற பொழுதுபோக்கும் கிடையாது, அந்த சீட்டாட்டை விளையாண்டு தான் நான் ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் விளையாடக்கூடாதா, அதுவும் தப்பா அப்படின்ற மாதிரி அவங்க கோவப்படுறாங்க. ஹீரோயினியும் அப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் ஜாலியாக இருங்க, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்காக தேவைக்கு அதிகமாக எதுவும் செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோயினியும் ஹீரோ கிட்ட நான் ஒரு ஐடியா ஒன்று சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினி தன்னோட ஐடியாவை சொல்கிறா. நம்மளோட கடையே இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொண்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஹீரோவோ என்ன சொல்கிற நீ அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம், எல்லாரும் சிட்டிக்கு போய் தான் அவங்களுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கிட்டு வராங்க, அதே மாதிரி அவங்களோட ஹேர் ஸ்டைலையும் மாற்றிக்கிறாங்க, நம்ம ஏன் சிட்டிக்குள்ளே இருக்கிறத இங்கே கொண்டுட்டு வரக்கூடாது.
ஹீரோவும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். முதல்ல நம்ம கடைக்கு தேவையானது முதல்ல ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, உடனே ஹீரோவோ ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட போய் இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே அவனும் என்னடா பேசிகிட்டு இருக்கு, நீ கேமரா இல்லாமல் எப்படி எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே ஹீரோவோ ஒரு கேமராவை தரான். கண்டிப்பாக சூப்பராக பெஸ்ட்டாக உனக்கு நல்ல ஃபோட்டோவாக நான் எடுத்துறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஹீரோயினியும் ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட அப்படியே இதெல்லாம் காமிக்கிறா. இந்த மாதிரி மாடல் எல்லாம் நிறையா இருக்குது, இதெல்லாம் நீ கற்றுக்கணும், நம்ம கடையில் இந்த மாதிரிலாம் கொண்டுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா தர. சரி உட்காரு, ஒன்றை வச்சு நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெட்டிகிட்டு இருக்கா. அவளுக்கு முன்ன பின்ன முடி வெட்டினதும் கிடையாது, இவன் வெட்டிகிட்டு இருக்கா. உடனே அந்த நேரத்தில் ஹீரோட அம்மாவும் வந்துடுறாங்க. என்னது இது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்படியா முடி வெட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அழகாக க்யூட்டாக இவங்களே வெட்டி விடுறாங்க. ஹீரோட அம்மா கிளப்ல அப்படியே விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினியும் போறா. நம்ம கடைக்கு முதல்ல விளம்பரம் ரொம்ப தேவை, அதுக்கு முதல்ல நல்ல ஸ்டைலிஷான ஃபோட்டோ எடுக்கணும், அதுக்கு முன்னாடி நமக்கு ஃபோட்டோ எடுக்க ஆள் தேவை, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்ல, யாரம்மா சொல்லிட்டு இருக்கேன், யாரை சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மா கேட்க, வேற யாரு, உங்க 3 பேரை தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்றா. ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோயினிக்கு இப்படி புதுவிதமான ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரையல் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பாட்டி வந்துடுறாங்க. என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க கூட சேர்ந்து நானும் கலந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி பாட்டிக்கும் அதே ஹேர் ஸ்டைலில் பண்ணி விடுறாங்க. ஹீரோயினியும் இது எப்படி வந்திருக்குன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கா. அந்த ஹேர் ஸ்டைல் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பாக்குறாங்க. அவ்வளோ அழகா இருக்கா. ஹீரோயினிக்கும் ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. நான் இதை போய் ஹீரோட அம்மா கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுவா பாருங்க. கரெக்டா ஹீரோ வந்துடுறான். ஹீரோயினியும் அப்படியே வெக்கப்பட்டுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கா. என்ன இவ்வளோ அவசரமா போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஓடுறா. இவ மேக்கப் பண்ணாத அப்படியே அவங்க அம்மா கிட்ட போய் காமிக்கிறா. பார்த்தா எல்லாரும் இவளை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிடறாங்க. ஏன்னா அவ்வளோ அழகா அவன் பண்ணியிருக்கான். சிம்பிளா அந்த சின்ன கிளிப்பை வச்சு இவ கொடுத்த ஐடியா வச்சு ஹீரோட ஃப்ரெண்டு இதெல்லாம் பண்ணியிருப்பான். இதெல்லாம் ஊர்க்காரங்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இதைத்தான் நானும் சொன்னேன், இது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, சும்மா சிம்பிளான விஷயம்தான். இதுக்காக தான் உங்களை நான் ஃபோட்டோக்கு ஃபோர்ஸ் கொடுக்க சொல்கிறேன். அது மட்டும் கிடையாது, கிராமத்தில் நீங்கள் பரிச்சயமான முகம், கண்டிப்பாக உங்களை பார்த்து வருவாங்க. ஹீரோயினியும் அவங்கள அப்படியே பேசி கரெக்ட் பண்ணிடுறா. ஹீரோட அம்மா இன்னும் 2 பேர் அவங்களுக்குலாம் உட்காந்து இவ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கா. கூடவே ஃப்ரெண்டுக்காரனும் இருக்கான். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ நல்லபடியாக வரும் அப்படின்ற மாதிரி இவங்க 4 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதோ ஹீரோவும் பார்த்துடுறான். எப்படி இருந்த வீட்டை இவ எப்படி ஆக்கிட்டா. வீடு ஃபுல்லாக சிரிப்பு சத்தம் அவ்வளோ கலகலன்னு இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட ஐடியாவை எல்லாத்தையும் தராங்க. ஹீரோயினியோ கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஒரு வழியாக ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு இருக்காங்க. 3 பேர்த்தையும் நிற்க வச்சு நல்லா விதவிதமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபோட்டோ எடுத்ததை எல்லாரும் ஒன்றா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோயினி பழத்தை கொண்டு போய் தரான். இந்தா சாப்பிடு அப்படின்ற மாதிரி. என்ன நீ மட்டும் சைலண்டாகவே இருக்க அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இந்த சைடு பேசிகிட்டு இருக்கத ஃப்ரெண்டுக்காரன் அப்படியே வந்து ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு இருக்கான். இந்த போஸும் நல்லா தாண்டா இருக்குது, நீங்கள் 2 பேரும் ஃபோர்ஸ் கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க 2 பேரும் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இவங்களுக்கும் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் ஹீரோ ஹீரோயினி அவன் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் ஒன்றா உட்காந்து அப்படியே தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எந்திரிச்சு ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமாக இருந்ததுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்கிட்ட சேஸ் பண்ணுறான். ஹீரோயினியும் அவங்க கூட சேஸ் பண்ணிட்டு மறுதிருப்பியும் எடுத்து குடிக்கிறா. இன்னொருத்த எந்திரிச்சு ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்துட்டு திரும்பவும் குடிக்கிறா. திரும்பவும் இன்னொருத்த எந்திரிச்சு இது எல்லாமே ஒன்னாலதான் நடந்தது, இது எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்கு தேங்க்ஸ் சொல்றான். திரும்பவும் முடக்குன்னு அதை எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. ஹீரோவோ நீங்க குடிச்சிட்டு இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறான். பார்த்தா ஹீரோவோ கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்து பார்க்குறான். பார்த்தாவோ இந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே மட்டையாகி கிடக்குறாங்க. ஹீரோயினி எங்கடா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். அவளா அங்கதான் இருப்பா பாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஹீரோயினியோ நல்லா தண்ணி அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு கண்ணா பின்னான்னு லூசுத்தனமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அதை 2 ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கானுங்க. என்ன வேலைடா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சத்தம் போடுறான். ஹீரோ பார்த்த உடனே ஹீரோயினியோ வா 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 சீக்கிரம் வா, உனக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட நீ ரொம்ப கஷ்டப்படுற, கண்டிப்பா நான் உன் கூட இருப்பேன், உன் கஷ்டத்துல நான் கூட இருந்து நம்ம ஜெயிச்சு வரலாம் அப்படின்னு அவன் காது பக்கத்துல சொல்றான். அப்படியே மயங்கியும் விழுந்துடுறா. ஹீரோவோ உனக்கு ரொம்ப போதை ஆயிடுச்சு, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். உடனே அவளோ இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு போட்டு நிறுத்திருப்பாங்க. அது மேலே ஏறி நின்றுட்டு நான் தான் ரோஸ் நீ தான் ஜாக் ஜாக் அப்படின்ற மாதிரி கத்துறா. உடனே இவனும் ரோஸ் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. மறுநாள் விடிஞ்சிருது. ஹீரோயினியும் அப்படியே எந்திரிச்சு வரா. ஹீரோ கிட்ட போய் நேற்று நான் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு, என்ன ஆச்சு, நான் எதுவும் தப்பா எதுவும் பண்ணலையே அப்படின்ற மாதிரி கேட்க தப்பா எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். நைட்டு ஹீரோயினியை தூக்கிட்டே எப்படி வந்து பெட்டில் போட்டிருப்பான்.
இவளை விட்டுட்டு போகலான்னு நினைக்கும்போது இவ குடிச்சிட்டு கண்ணா பின்னான்னு வளரிட்டு இருக்கா. ஹீரோவும் என்னடா இது தண்ணி அடிச்சானா இவ லூஸ் மாதிரி ஆயிடுறாளே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.